सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் அல்லது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். அதுல 7வது ஸ்லோகத்தை நாம இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த 7வது ஸ்லோகத்துக்கு எழுதப்பட்டதான 7வது மானசோல்லாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல 7வது ஸ்லோகமானது பால்யாதிஷ்வபி ஜாக்ரதாதிஷு ததா சர்வாசு அவஸ்தாஸ்வபி வியாவ்ருத்தாஸ்வனுவர்த்தமானம் அஹமித்யந்த ஸ்புரந்தம் சதா ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி பஜதாம் யோ முத்ரயா பத்ரயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. பால்யாதிஷு அப்படி வியாவிருத்தசு, இளமை பருவம் இல்லையா, பால்யம், கௌமாரம், யவ்வனம், மத்தியம வயசு, வார்த்தக்கியம் அப்படின்னு மாறி மாறி கொண்டு வந்தாலும் ஜாகிரதாதிஷு இல்லையா, ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தி மாறி மாறி வந்து கொண்டிருந்தாலும் சர்வாசு அவஸ்தாசு அப்படி அனுவர்த்தமானம் உள்ளுக்குள்ள கூடவே தொடர்ந்து வருகக்கூடியது என்ன, நான் நான் எனக்கூடிய அந்த எண்ணம் தான். அந்த நான் என்பது மாறவே இல்லை, இதெல்லாம் மாறுகிறது. எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றோம், இப்படி எல்லாம் மாறினாலும் அந்த நான் மட்டும் மாறவே இல்லை. பாடி மாறுறது, மைண்டு மாறுறது, எல்லாம் மாறி போச்சு. ஆனா நான் எனக்கூடிய அந்த எண்ணம், சின்ன வயசுல எந்த நான் நினைச்சேனோ அதுதான் யவனத்திலயும், அதுதான் கோமாரத்திலயும், அதுதான் மத்தியம வயசுலயும், அதுதான் இப்போ வயசான பிறகும் இருக்கக்கூடியது அந்த நான் தான். இப்படி அந்த ஞான் எப்படி அகமகம் இதி நான் நான் என்று ஸ்புரந்தம் அப்படியே ஒலித்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த ஆத்மஸ்வரூபத்தை பஜதாம் யஹா, இந்த சேவிக்கிறவர்களுக்கு, வேதாந்திகளுக்கு பத்ரையா முத்ரையா மங்களகரமான சென்முத்திரையினால யஹா பிரகடீகரோதி, யார் வெளிப்படுத்தி காட்டுகிறாரோ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே அப்படின்னு அதனுடைய அதுல விசேஷமாக நம்ம பார்த்துட்டே வந்தோம். இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல பிரத்யபிக்ஞா அப்படின்னு சொன்னார். இந்த பிரத்யபிக்ஞான்னு ஒரு பிரமாணம் ஆகாதே, இது ஒரு ஞாபக சக்தி தானே. ஒரு பொருளை பார்த்தால் அதுதான் இந்த பொருள் என்று ரெகக்னைஸ் பண்றதுக்கு பேர் தானே, இந்த ரெகக்னிஷனுக்கு பேர் தானே பிரத்யபிக்ஞா. இதுக்கு முன்னாடி அந்த பொருளை நீங்க நான் தான் ஆத்மான்னு பார்த்திருக்கா? இப்ப அது வந்த உடனே, இப்ப பார்த்த உடனே தான் வரக்கூடியது அந்த பிரத்யபிக்ஞா அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லி கொண்டே வந்தோம். அப்பா இது அந்த அர்த்தத்துல சொல்லல, சம்சயத்துல அந்த ஸ்மிருதி இல்லை, இது பிரமாணங்கள்லயும் வராது, ஆனாலும் இது பிரமாணம் தான் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வந்தோம். இப்படி வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அப்பா பிரமாணம்ன்றது என்ன அப்படின்னாக்க அதை தெரிவிக்கிறது மட்டும் பிரமாணம் இல்லை, அது இல்லை என்பதை நீக்குவதற்கு இல்லை, அவித்யா நிவர்த்தி இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு பிரமாணம் தான். அந்த அர்த்தத்துலதான் பிரத்யபிக்ஞா அப்படின்றது சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டே வந்தோம். இதுல நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியது 25வது ஸ்லோகம். 25வது ஸ்லோகம் தாதாத்மியேன ஸ்புரதி சேத் ரஜதத்வேன சுக்திகா விப்ரமோ நிரதிஷ்டானஹ பாதோ நிரவதிர் பவேத். தாதாத்மியேன ஸ்புரதி சேத் ரஜதத்வேன சுக்திகா, சுக்திகாயானது அது என்ன ஆச்சு, அதுல ஒரு பாலப்பள்ளியம் இருந்தது, பளபளா எனக்கூடிய ஒரு சுபாவம் இருந்தது. அந்த சுபாவமானது என்ன பண்ணிருக்கு, அதை வெள்ளி அப்படின்னு காமிச்சிருக்கு. பசியில இருக்கான், அவனுக்கு ஏதோ ஒரு ரூபாய் கிடைச்சதுனாக்க
டீயாவது சாப்பிடலாமே அப்படின்னு ரோட்ல போயிட்டே இருக்கும் பொழுது பார்த்தா ஆஹா ₹1 அப்படின்னு ஒரு தோணித்து. இன்னும் அந்த சுக்திக்கையானது ரஜதத்வேன அந்த பாலபல்யம்ன்ற அது மாதிரியே இது இருக்கிறதுனால ஸ்புரதி. அது என்னாச்சு? விப்ரமஹா. அது ஒரு விசேஷமான பிரமம், டெல்யூஷன் இல்லையா? அது இல்ல. இதை எங்க தோணித்து அப்படின்னு பார்க்கணும். கிளிஞ்சல்ல தான் தோணித்து. ஒரு அதிஷ்டானம் இருந்தது, அந்த அதிஷ்டானத்துலதான் இது தோணித்து. இந்த அதிஷ்டானம் மாத்திரம் இல்லை என்றால் இது எப்படி தோணிருக்கும்? அதுதானே முடிவு. இந்த அதிஷ்டானத்துல அப்பா இது ரஜதம் இல்ல, இது சுக்திக அப்படின்னு ஒரு நாலேஜ் வந்துருச்சுன்னா இந்த எரேனியஸ் நாலேஜ் விப்ரமமானது எப்ப போகும்? இது கிளிஞ்சல் என்று அறிந்தால்தான் போகும். இது கிளிஞ்சல் அப்படின்னு அறியவில்லை என்றால் இல்லையா, அதுக்கு ஒரு எல்லை இல்லாமல் போகும். இந்த எல்லை இல்லாமல் போகும் நிரவதிகி அப்படின்றது எப்படி அப்படின்றத பார்த்தோம்னா, இவனுக்கு பாம்பு எங்க வந்தது அப்படின்னா கயர்ல தான் தோன்றுது, பெல்ட்ல தான் அவன் பாம்புன்னு நினைச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுருண்டு சுருண்டு இருக்கக்கூடிய அந்த பெல்ட்ல தான் இவனுக்கு பாம்பு எனக்கூடிய எண்ணமானது ஏற்பட்டது இல்லையா? சுக்திகையில தான், அந்த கிளிஞ்சல்ல தான் இவனுக்கு ரஜதம் எனக்கூடிய எண்ணமானது ஏற்பட்டது. இப்படி எது ஏற்பட்டாலும் அதுக்கு ஒரு அதிஷ்டானம் இருக்கிறது. அந்த அதிஷ்டானத்தை வைத்துக் கொண்டு தான் இவனுக்கு வருகிறது அந்த நாலேஜ். இவனுக்கு அதுல சுக்திகையில இல்லையா ரஜதம் தானே தோன்றித்து, வேற எதுவும் தோணலையே. பாம்புல அந்த கயர்ல பாம்பு தான் தோணித்து, யானை தோண்டித்தோ இல்ல. ஏன் இதை கவனிக்க வேண்டியிருக்கு இல்லையா? யானை தோணலையே இவனுக்கு கரெக்டா. ஏன்னா அது என்ன அதிஷ்டானம் இருக்கோ பிரமமும் அந்த அதிஷ்டானத்தை பேஸ் பண்ணி தான் வருகிறது அப்படின்னு ஒரு விஷயம் இல்லையா? இதுதான் எரேனியஸ் நாலேஜ் வரும்போது இந்த பாயிண்டையும் யோசிக்க வேண்டியிருக்கு. 2வது பாயிண்ட், இது என்பதுல அவனுக்கு சந்தேகமே இல்லை. இது என்ன சந்தேகம்? இது ரஜதம்னு தோணித்து அவனுக்கு. இது சுக்திகன்ற ஞானம் இல்லை, அவித்யினால இருந்தது. இது என்ற இடத்திலையும் சந்தேகம் இல்லை, அதிஷ்டானத்திலையும் சந்தேகம் இல்லை. ஆகையினால அந்த நாலேஜ் வந்த உடனே அதுக்கு ஒரு இப்படி இல்லாமல் இருந்ததே, ஆனால் இதுக்கு எல்லை இல்லாம போயிருக்கோம் இந்த எரேனியஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்ற. இந்த எரேனியஸ் நாலேஜ் இருக்கு இல்லையா, இது எப்படி சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு அப்படின்றத கொஞ்சம் அதை பார்த்தோம்னா தான் நமக்கு இந்த என்ன சொல்ல வரார் அப்படின்னு. மானசோல்லாசத்துல சுரேஸ்வராச்சாரியார் எதை பேஸ் பண்ணி சொல்றார் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல பார்த்தா, பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷு ததா சர்வாசு அவஸ்தாசுவபி அப்படின்னு அந்த ஆத்மான்னு சொல்லி முடிச்சுக்கிட்டார் இல்லையா? இந்த தேகத்துல அப்படின்னாக்க எனக்கு ஏன் ஆத்மான்னு அறிவு வந்தது, எனக்கு ஏன் இந்த மனசை நான் என்று நினைக்கிறேன், இந்த நானானது இது எதுலயும் சம்பந்தப்படாம நான் இருக்கக்கூடியதுதான் டீச்சிங் பண்ணிவிட்டாரு இல்லையா? ஆனா இது இருக்க, இதுக்கு என்ன பதில் அப்படின்ற விஷயங்கள் அவர் சொல்லவில்லை. அது எங்க அங்கங்க சொல்லியிருக்காரு. இதுல ரொம்ப முக்கியமாக இந்த சுரேஸ்வராச்சாரியார் இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் எதுக்கு எடுத்துன்னு வர்றார் அப்படின்றத பார்க்கணும். அது சூத்திர பாஷ்யத்துல முதல்ல அத்தியாசத்தை பத்தி பேசுறார். அத்தியாச பாஷ்யம் படிக்காம சூத்திர பாஷ்யம் உள்ள என்ட்ராக முடியாது. முதல்ல அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது அத்தியாச பாஷ்யம். அதான் மேக்னம் ஆபஸ் இல்லையா சூத்திர பாஷ்யத்திலேயே. அதை தெரிந்து கொள்ளணும். அத்தியாசம்னா என்ன அப்படின்னா, ஒன்னை இன்னொன்னா பாக்குறது தான் அத்தியாசம். ஒன்னை இன்னொன்னா பாக்குறதுன்றது என்ன? எரேனியஸ் நாலேஜ். ஒன்னை அதுவாவே பார்த்தா அது பேர் பிரமா. இருக்கிறதை இருக்கும்படி பார்த்தா அது பிரமா. இல்லாததை இருக்கிறதா பார்த்தா அதுக்கு பேர் பிரமா. ரைட்டா? இது முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. அதுக்கப்புறமா அவர் என்ன சொன்னார், ஆச்சாரியால என்ன சொன்னார் பாஷ்யத்துல, அத்தியாச பாஷ்யத்துல, கோயம் அத்தியாசோ நாம அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அவர் ஆச்சாரியால. அதுக்கு அவர் சொன்னார், சில பேர் என்ன தெரியுமா, அத்தியாசத்துக்கு அத்தியாசம்னா என்னன்றதுக்கு டிஃபைன் பண்றார்கள். என்ன டிஃபைன் பண்றார்கள்? லட்சணம் சொல்றாங்க.
அத்தியாசத்துக்கு லட்சணம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஸ்மிருதி ரூப பரத்திர பூர்வ திருஷ்டாவபாசா. எங்கேயோ கடையில பார்த்த வெள்ளி இல்லையா, அது இவனுடைய ஞாபகத்துல இருக்கு. இப்ப இவன் இந்த கிளிஞ்சலை பார்த்தான். இந்த கிளிஞ்சல்ல பார்த்தோன்னே எப்பவோ அந்த ஒரு வெளிச்சமானது அது இங்க வந்துடுத்து. இதுக்கு பேர் தான் அத்தியாசம். இன்னொருத்தன் சொன்னான், இல்ல சார் இது இல்ல சார், அந்நியத்திர அந்நிய தர்ம அத்தியாசகா. கிளிஞ்சல் இல்லாத இடத்துல இல்லையா, கிளிஞ்சல் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வெள்ளியாக இருக்கக்கூடியதுக்கு வெள்ளி தர்மத்தை கொண்டு வந்து அது உள்ள சேர்த்தீங்க பாருங்க, இதுக்கு பேர் தான் அத்தியாசம். இதுக்கு பேர் தான் எரேனியஸ் நாலேஜ். அவன் ஒரு டெபினிஷன் எல்லாம் கரெக்டா இருக்கா மாதிரியே இருக்கு பாருங்க. எல்லாம் அவனுடைய ஆங்கிள் சொன்னான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் சொன்னான், சார் எத்திர எது அத்தியாசகா தத் விவேக அக்ரஹண நிபந்தனஹா பிரமஹா. அது எது ஏதோ ஒண்ணு இருக்கு, அது எதுன்ற விவேகம் இவனுக்கு இல்ல, அதனால எதையோ ஒன்ன கற்பனை பண்ணிட்டான். அத மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் எரேனியஸ் நாலேஜ்னு பேர். இந்த எரேனியஸ் நாலேஜுக்கு டெபினிஷன் பாருங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்றான். இன்னொருத்தர் சொல்றாரு, எத்திர எது அத்தியாசகா தஸ்யைவ விபரீத கல்பனா. அப்படி எல்லாம் இல்ல சார், சிம்பிளா வச்சுங்க சார். எந்த இடத்துல பொய்யான அறிவு வந்தது, இருக்கிற இடத்துல அதுக்கு வேறான விபரீதமான ஒன்னை நீங்க கல்பனை பண்றீங்கல்ல, இதுக்கு பேர் தான் எரேனியஸ் நாலேஜ். இது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொன்னான். ஆனா இப்போ 4 பேர் 4 விதமா சொன்னாங்க. ஸ்மிருதி ரூப பரத்திர பூர்வ திருஷ்ட அவபாசகான்னு ஒருத்தர் சொன்னார், அந்நியத்திர அந்நிய தர்ம அத்தியாசகான்னு ஒருத்தர் சொன்னார், எத்திர எத் அத்தியாசகா தத் விவேக அக்ரஹண நிபந்தனஹா அத்தியாசகான்னு ஒருத்தர் சொன்னார், எத்திர எது அத்தியாசகா தஸ்யைவ விபரீத கல்பனா அத்தியாசகா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இப்போ ஆச்சாரியர் என்ன பண்ணார், இவங்கெல்லாம் சொல்லட்டும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லலாம். சர்வதா இப்ப நமக்கு என்ன புரிஞ்சது இதுல இருந்து, ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசன் சொல்றானே தவிர ஒண்ணுத்துல இன்னொன்னு பாக்குறான் அப்படின்றதுல எந்த சந்தர்ப்பம் எந்த அனுபவத்தையும் இல்லை, விபச்சாரமே இல்லை. எல்லாரும் சொன்னதுலயும் ஒண்ணு டலியாருது. எது? அந்நிய அந்நிய தர்ம அவபாசா, ஒன்ன இன்னொன்னுடைய தர்மமாக பாக்குறது இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் அத்தியாசமா அப்படின்னு சொல்லி அவர் என்ன சுக்திகாயாம் சுக்திகாஹி ரஜதவத் அவபாசதே. இந்த கிளிஞ்சல் தாம்பா வெள்ளி மாதிரி தோணுகிறது அப்படின்னு சொன்னார். ஏகச்சந்திரஹா சத்விதீயவத், இருக்கிற ஒரு சந்திரன் தான் இல்லையா, எல்லா பெக்கெட்லயும் அநேக சந்திரன்கள் இருக்கா மாதிரி இருக்கிறது ஒரு சந்திரன் தான் இப்படின்னு. இதுதான் ஆச்சாரியாளுடைய பாஷ்யம். இந்த பாஷ்யத்தை நிறைய பேர் இல்லையா அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்மிருதி ரூபகா பரத்திர பூர்வ திருஷ்ட அவபாசா யார் சொன்னா, எப்படி சொன்னா, அவன் கரெக்ட் தானே. இன்னொருத்தன் சொல்றான் இது தப்பு, அந்நியத்திர அந்நிய தர்ம அத்தியாசகான்னு ஒருத்தன் சொல்றான். இவன் எப்படி சொல்றது, அது இல்லை என்ன ஃபேலசி இருக்கு, இதுல என்ன ஃபேலசி இருக்கு, அவன் சொன்னதும் அதே மாதிரி தானே இருக்கு, இவன் சொன்னதும் யாரு என்னென்ன ஆங்கிள் சொல்றாங்க. எத்தனை அத்தியாசகா தத் விவேக அக்ரஹண, அதுவும் கரெக்ட் மாதிரி தானே நமக்கு தோன்றது. இப்படி ஒவ்வொரு பிலாசபர்ஸும் ஒரு மாதிரி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா இதுக்கு பேர் கியாதிவாதம் அப்படின்னு பேரு. இதுக்கெல்லாம் பேர் என்ன அர்த்தம், எரேனியஸ் நாலேஜ பத்தி ஏதான ஒரு ஸ்டடி. இதுக்கு கியாதிவாதம் அப்படின்னு பேரு. சாதாரணமா கியாதி, நல்ல பிரக்யாதி சார் அவருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ஃபேம் க்ளோரி அப்படின்னு அர்த்தம் இல்லையா. வியாக்கியானம் கியாதி அப்படின்லாம் சொன்னான்னு அர்த்தம் இது நல்ல பொழிப்புரை நரேஷன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லையா. இன்னொரு கியாதி அப்படின்னாக்கா நாலேஜ் அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ தார்க்கிகர்கள்லாம் ஒன்னா சேர்ந்த ஆன்வீக்ஷிகி கௌசலானாம் விகல்பஹா கியாதிஹி அப்படின்னு விட்டான். அவன் தார்க்கிகன்லாம் என்ன சொன்னா, அப்பா இது எண்ணம், பயப்படுத்துகிறதான ஒரு எண்ணம், விபரீதமான ஒரு எண்ணம், இந்த எண்ணத்தை தான் கியாதி என்று சொல்லுகிறோம் அப்படின்னு. இதை லூசா டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல சொன்னோம்னா அப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அப்ரிஹென்ஷன் அப்படின்னா எண்ணம். என்ன எண்ணம், ஒரு பொருளை இன்னொரா பார்க்கக்கூடிய அந்த எண்ணத்துக்கு பேரு கியாதி அப்படின்னு பேரு.
அது உண்மையான நாலேஜா இருந்தா அதை பிரமால சேர்க்கலாம், உன்னை இன்னொன்னா பார்க்கலாம்னா இல்லையோ. ஆகையினால இது பிரம்மத்துல வருது இல்லையா. இருக்கிறது கயறு, பார்க்கறது பாம்பு இல்லையா. இது எப்படி அங்க வரும்? இல்லாதது இந்த இடத்துல எப்படி வரும்? பாம்பு எப்படி சார் அங்க வரும்? பாம்பு எங்கேயோ பொந்துல இருக்கு. அந்த பொந்துல இருக்கக்கூடிய பாம்பு, அது எங்கேயோ வச்சுட்டு இருக்கிற பாம்பு, அது எப்படி சார் இங்க வரும், இந்த கயத்துல வரும்? என்ன ஆனா வருதே அப்படின்னா இங்க வந்தது. அதனால என்ன அர்த்து? தப்பான ஒரு பொருள்ல தப்பான ஒரு எண்ணம் வருகிறது இல்லையா. அத பிரகார அனுபவம் தத்து தஸ் எந்த இடத்துல அது இல்லாத ஒரு அறிவானது உங்களுக்கு ஏற்படுகிறதோ அந்த அறிவுக்கு பேரு தவறான அறிவு, பிரம அறிவு, அத்தியாச அறிவு அப்படின்னு பேருது அப்படின்னு பேரு. இதுக்கு ஒரு டெக்னிக்கல் நேம் அந்யதா கியாதி, ஒண்ணு இன்னொராக அறியப்படக்கூடிய நாலேஜ் அப்படின்னு சொன்னாரு. சரியா? இப்போ நம்ம இப்ப வேதாந்தத்தோட இதை ரிலேட் பண்ணோம். பிரம்மன் தான் உலகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த பிரம்மத்துல இந்த ஜெகத்தானது எப்படி இருக்கும்? அத்தியாசமா தான் இருக்குன்னு தெரியுது. பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்ம. இது எப்படி பொருந்தும்? அந்யதா காதிக்கு அப்படின்னு பார்த்தா சரியா பொருந்தல. எங்கேயோ இருக்கிறது கயறு, எங்கேயோ பார்த்துப்போம், நம்ம முன்னாடி பார்த்திருக்கோமா, அது இங்க உட்காருமா? இந்த லாஜிக்கு இது கயறு பாம்புக்கு வேணா இது சரியா வரும். கயறுல எப்படி பாம்பு, அதோட அந்த எக்ஸாம்பிளோட நிறுத்திடணும். கயத்துல எப்படி பாம்பை பார்க்கறானோ அதே மாதிரிதான் இந்த மனிதன் இல்லையா, தவறாக இந்த உடம்பை நான் என்று புரிந்து கொண்டிருக்கிறான். அந்த நான் ஆனது இதில் சம்பந்தப்படாத ஒரு நான். அது வரைக்கும் தான் இது உண்மை. அவன் சொல்ற மாதிரி எங்கேயோ இருக்க பொந்துல இருக்கக்கூடிய பாம்பு இதுன்னு சொன்னான்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம பார்த்தது அப்படின்னு ஆயிடும். ஒன்ன இன்னொன்னா அப்படி புரிஞ்சுக்கிறோம்னு நம்ம சொல்லவே இல்லை இல்லையா. இது பொருந்தல. அந்யதா கியாதி அப்படின்னு இந்த கியாதிய 5 கியாதியாக அதை சொல்ல மறந்துட்டான். ஆத்ம கியாதி, அசத்கியாதி, அக்கியாதி, அந்யதா கியாதி, அனிர்வச்சனீய கியாதி இத்யேவம் கியாதி பஞ்சகம் இல்லையா. சில பேர் ஆத்ம கியாதின்னு சொல்றான், சில பேர் அசத்கியாதிவாதியா இருக்கான், சில பேர் அக்கியாதிவாதியா இருக்கான், சில பேர் அந்யதா கியாதிவாதியாக இருக்கான். இன்னொருத்தர் இருக்கார், யாரு, ஒரு சில பேர் அப்படின்னு சொன்னது நம்ம தான். அது அனிர்வச்சனீய கியாதி அப்படின்னு கியாதிகள் 5 விதமாக இருக்கிறது. அதுல இப்ப நம்ம பார்த்தது இல்லையா, இருக்கிறது கயறு, பார்த்தது பாம்பு, இல்லாதது அந்த இடத்துக்கு வந்திருக்கு. அப்படி இல்லாதது ஒரு இடத்துல காணப்படுமானால் அந்த தப்பான பொருளில் வந்த அந்த ஞானத்துக்கு பேரு அந்யதா கியாதி அப்படின்னு பேரு. இப்படி சொன்னது யாரு? தார்க்கிகன் சொல்றோம். ரைட்டா? இது ஓரளவுக்கு எடுத்துக்கிறோம். ஆனா இது நான் என்பதற்கு அது பொருந்த மாட்டேங்கிறது. அதோட வச்சுப்போம். இன்னொருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான்? புத்திஸ்ட். அவன் என்ன சொல்றான்? அசத்கியாதி அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என்ன? அப்ரிஹென்ஷன் ஆஃப் நான் எக்ஸிஸ்டன்ட் அப்படி வச்சுக்கணும். இல்லாத ஒரு பொருளை இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. அது என்ன? பாம்பு இல்லை இல்லையா. பாம்பு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பாம்பு அசத்து, அது இல்லாதது மாதிரி தானே அது அப்படின்னாரு. அசத்துன்னா என்ன? நம்ம வச்சுட்டு இருக்கோம் டெபினிஷன். 3 காலத்திலையும் தோன்றாதது எதுவோ அதுதான் அசத்து. 3 காலத்திலையும் மாறாம இருக்கிறது எதுவோ அதுதான் சத்து. இப்போ இந்த பாம்பானது எப்படி வந்தது கயத்துல? இந்த கிளிஞ்சல்ல எப்படி ரஜதம் வந்தது அப்படின்னா 3 காலத்திலயும் அங்க இருக்கிறது கயறு தான். இவனுக்கு பிரம்மம் வரத்துக்கு முன்னாடியே அங்க கயறு தான் இருக்கு. இவன் பிரம்மம் பாம்பு பாம்புன்னு அலறின போதும் அங்க பாம்பு கயறு தான் இருந்தது. லைட்டு போட்டு அவன் ஃப்ரெண்டு காமிச்ச உடனே இது கயறுன்னு தெரிஞ்ச உடனேவும் அங்க இருக்கக்கூடியது வேணாம். ஆனா இந்த பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்பு வந்தது அது என்ன அப்போ அப்படின்னா இல்லாத ஒரு பொருள் வந்துருக்கு சார். அதனால இது அசத்கியாதி. ஏன் அப்படின்னு பண்ணா புத்திஸ்ட் என்ன சொல்றான்? அசத்கியாதியை ஒத்துக்கணும் சார். ஏன்னா எதுவுமே இல்லை இல்லையா. இல்லாத ஒரு பொருள் இருக்கா மாதிரி உங்களை சூன்யமாக இருக்கக்கூடிய பொருள் தான் உலகத்துல பண்ணோம்னா அவனுக்கு அந்த சூன்யத்துக்கு இதை எடுத்துன்னு போனோன்ற ஆசை இல்ல, அசத்கியாதின்னு சொல்றோம். நம்ம என்ன சொல்றோம்? இந்த உலகம் அசத்தா? இல்லவே இல்லையான்னு இருக்க. அத சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது. சதசத் விலட்சணமாக இந்த உலகம் இருக்கிறதுன்னு தான் நம்ம சொல்றோமே தவிர அசத்தாக இந்த உலகம்
இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்லவே இல்லை எக்காலத்திலையும். இந்த உலகம் இருக்கு, பொய்யாக இருக்கிறது, காணப்படும் போது இருக்கு. சந்திரன் காணப்படும் போது இருக்கிறது, ஆனா அது சந்திர மண்டலமாகத்தான் இருக்கிறது. நமக்கு என்னமோ தோசைக்கல்லு மாதிரி தெரியறது. அவ்வளவுதான் நம்மளுடைய ஆர்குமெண்ட். அதனால சந்திரனே இல்லைன்னுலாம் சொல்லல. சந்திரன் எதை நாம பார்க்கிறோமோ அது பொய்யான ஒரு தோற்றம், உண்மையினுடைய தோற்றம் வேறு மாதிரி. இந்த பூமியினுடைய தோற்றம் உருண்டை அப்படின்னு தெரியறது. ஆனா நமக்கு அது பிளாட்டா தான் தெரியுது. கிரவுண்ட் வாங்கிக்கிறோம், வீடு கட்டுறோம் இல்லையா? அதனால இந்த அசத்தியாதிவாதத்தை நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு அதை விட்டான் இல்லையா? அதுக்கு இதை எப்படி ஒத்துக்கொள்ள கூடாதுன்றதுக்கு ரொம்ப அழகா போன வாரம் ஒரு திருஷ்டாந்தம் பார்த்தோம். நரசிம்மம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துன்னு வந்தார். உலகத்துல எங்கேயாவது நரசிம்மம் இருக்கோ? இல்லவே இல்லை இல்லையா? மனுஷனுக்கு ஏது இல்லையா? மனுஷனும் சிங்கமும் இருக்கா மாதிரி எங்க இருக்கு இல்லையா? அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா சான்ஸே இல்லை. அத்தியந்த அசத்தாக இருந்த போதிலும் அது என்ன எடுத்து ஒரு சமயத்துல அத மாதிரி ஒரு உருவமானது ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி, எப்படி சுத்திரூபியம் அசத்தாக ஆகாதோ அதே மாதிரி நாம ஒரு அனுபவத்துல இருக்கக்கூடிய நரமானது சிம்மமாக ஆக முடியாதுதான் இல்லையா? அப்படின்றதுனால இந்த பிரம்மமும் ஜகத்துக்கும் அது பொருந்தாது அப்படின்னு சொல்லி, அசத் இல்லப்பா, இது உண்மைதான், இது தோணினது உண்மைதான், அவதாரங்கள் எல்லாம் உண்மைதான், ஆனால் அதெல்லாம் என்ன பிரம்ம சாட்சா்காரத்துக்கு வரும்போதுதான் இதெல்லாம் இல்லை என்று ஆகிறது. சந்திரன் எப்படி உண்மையோ உலகம் எப்படியோ அது மாதிரிதான் உண்மை அப்படின்றது. அத்தியந்த அசத்தாக இருந்த போதிலும் இல்லாத மாதிரி இருக்கக்கூடியது தோற்றத்தை உண்டாகிறது நம்ம சொன்னோமே தவிர இல்லாமல் இருப்பது தோன்றிட்டுன்னு அது இல்லாம இல்லை அப்படின்ற அம்சத்துல நமக்கும் அவனுக்கும் வேறுபாடு வந்துருச்சு. அசத்தியாதியை நம்ம ஒத்துக்கலாம். சரி, இன்னொன்னு அக்கியாதின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன சொல்றான்? பிராபாகரன்னு ஒருத்தன் இல்லையா? மீமாம்சையில 2 மதம், பாட்ட மதம், பிராபாகர மதம், குரு மதம்னு பேரு. பிராபாகரன் என்ன சொல்றான்? அக்கியாதி சார், இது கியாதியே இல்லை. இது பாருங்க, ஞானம்ன்றது பாஹ்யமாகவும் இருக்கும், ஸ்மரணமாகவும் இருக்கு. ரெண்டா நீங்க பிரிக்கணும் அந்த ஞானத்தை. இந்த பாஹ்யமா நீங்க பாக்குறது பிரத்யட்சமா பாக்குறீங்க இல்லையா? ஸ்மரணம் இல்லையா? நீங்க முன்னாடி பார்க்கும்பொழுது ஸ்மரணம் இல்லை, முன்னாடி பார்க்கல இல்லையா? அங்க வந்துட்டு அது எதனால வந்தது? அந்த சாதிருஷ்யத்தினால வந்தது சார். இது உங்க மனசுல வெள்ளி இருக்கு இல்லையா? நீங்க பார்க்கும் பொழுது அதை சரியா பார்க்கல. நீங்க கிளிஞ்சரை சரியா பார்க்கணும். இது மாத்திரம் இந்த அம்சம் மாத்திரம் இந்த அம்சம்ன்றது உண்மை இல்லையா? உங்களுக்கு அறிவானது உங்க ஞாபக சக்தியில இருந்து வெள்ளின்னு வந்தது உண்மைதான் இல்லையா? அதே மாதிரிதான் சாதிருஷ்யத்தினால வருது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு கவுண்டர் கொடுத்தாரு. நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் மானசோல்லாசத்துல. அப்பா பீதசங்கா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுல எங்கப்பா சாதிருஷ்யம் இருக்கு? அது பொய்யான அறிவு தானே இல்லையா? நீ சொல்றது பார்த்தா எல்லா இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் சாதிருஷ்ய இருக்குமோ அங்கெல்லாம் வரணும். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு இடத்துல நமக்கு அத்தியாசம் பொய்யான அறிவு வருகிறது. அது எங்க? சங்கு ஆனது பீத்தமாக இருக்கிறது, மஞ்சளாக இருக்கு அப்படின்னு வருது. அது யாருக்கு வருது? மஞ்சகாமலக்காரனுக்கு வருது. ஆனா அந்த சங்கானது எப்பொழுதுமே வெள்ளையாக தான் இருக்கு. அதுல எங்க சாதிருஷ்யம் வந்தது? சாதிருஷ்யம் இல்லவே இல்லை. ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை சார், அவனுக்கு வெள்ளமானது கசந்தது சாப்பிட்டான்னாக்க இல்லையா? அங்க எங்க சாதிருஷ்யம்? இந்த பொய்யான அறிவு தானே அது. வெள்ளம் கசக்கிறது அப்படின்ற அறிவு பொய்யான அறிவு தானே இல்லையா? பிரத்யட்சத்துக்கு மாறான அறிவு ஏற்படுகிறது. அங்க சாதிருஷ்ய ஞானமே இல்லையே. அதனால நீங்க சொல்ற அக்கியாதியே பிராபாகரன் சொல்றத முழுமையா நாங்க ஒத்துக்கொள்ள முடியாது வேதாந்த விஷயத்துல. இதுல நாங்க ஒத்துக்கல அப்படின்ட்டு அதையும் நிராகரணம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஒருத்தாக்கான் ஆத்மக்கியாதி, அவனு புத்திஸ்ட் தான். அவன் என்ன சொல்றான்? சார், மனசுலதான் சார் எல்லாமே இந்த அப்ரிஹென்ஷன்லாம் எப்படி வருது? மென்டல் ஸ்டேட்டினுடைய ப்ரொஜெக்ஷன் தானே சார் இது. மென்டல் ஸ்டேட்ல என்ன ஆச்சு அப்படின்னா, உங்களுடைய புத்தியில வெள்ளி இருக்கு, இந்த இடத்துல கிளிஞ்சல் இருக்கு. அந்த புத்தியில இருக்கக்கூடிய ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த ரியாலிட்டி ஆப்ஜெக்ட் நீங்க போட்டீங்க, அது ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி இல்லை அப்படின்னு நீங்க ஆர்கியூ பண்றீங்க இல்லையா?
இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையுமே அப்படிதான் நீங்க பாக்குறீங்க. நீங்க குடத்தை குடமா பாக்குறதும் அப்படிதான், உங்க மனசுல இருக்கிறத வச்சுதான் பாக்குறீங்க. இந்த உலகத்துல நீங்க பாக்குறது எல்லாம் க்ஷணிகம் தான். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயத்தை மாறாத மாதிரி பார்த்து கொண்டிருக்க. அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த எரேனியஸ் நாலேஜ் ஆனது உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொன்னா அதையும் ஒத்துக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல போறாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளேஷன் இருக்காரு. இந்த குந்துமணி இருக்க, இந்த குந்துமணியானது பார்த்து நெருப்புன்னு ஒருத்தன் நினைக்கிறான். குந்துமணி புஞ்சங்கள் இருக்கு, அதை பார்த்து ஒருத்தன் நெருப்புன்னு நினைக்கிறான் இல்லையா? அப்ப இந்த நெருப்புன்னு நினைக்கிறான மனசுல, அப்படின்னா அந்த நெருப்பு வந்து தானே அவனுடைய மனசுல. என்னப்பா நீ சொல்றது இல்ல, எரேனியஸ் நாலேஜ் இப்படி வந்தது, அதுவும் ஒத்துக்கொள்ள முடியாது. அப்ப எதுதான் ஒத்துக்கொள்ற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு சீக்கிரட்டை முதல்ல நம்ம வகுத்து விட்டுடுவோம். அது என்ன அப்படின்னு, அனிர்வச்சனீய கியாதி. அதுதான் அஞ்சாவது கியாதி இல்லையா? அசத்யாதி, நம்ம ஆத்மக்கியாதி, அசத்யாதி, அக்கியாதி, கியாதிரண்யதா ததா அனிர்வச்சனீய கியாதிஹி இத்தியேவம் கியாதி பஞ்சகம். இதுல அனிர்வச்சனீய கியாதி, இதைதான் வேதாந்தியானவன் ஒப்புக்கொள்கிறான். என்ன ஒப்புக்கொள்கிறான் அவன் அப்படின்னு, அப்பா நீ என்னதான் நீங்க வந்து பரத்திர பூர்வ திருஷ்ட அவபாசகான்னு சொல்லு, அந்யத்திர அந்நிய தர்ம அவதாச அத்தியாசகான்னு சொல்லு, எத்திர அத்தியாசகா தத் விவேக அக்ரஹ நிபந்தனகான்னு சொல்லு, எத்திர எது அத்தியாசகா தசைவ விபரீத கல்பனா, எல்லாம் எது வேணாலும் நீங்க உங்களுக்கு சொன்னதெல்லாம் உங்களுடைய சௌகரியமா பண்ணிக்கங்க. எங்களுக்கு இருக்கக்கூடிய டேக்கவே என்ன தெரியுமா இல்லையா, ஒண்ணுத்துல ஒண்ணு, இவ்வளவுதான்பா. இது எப்படி வந்தது அப்படின்னு நீங்க 4 பேர் ஃபெயிலியர் ஆயிட்டீங்க இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது எங்களுக்கு, இதை நீங்கள் டிஸ்கிரைபோ பண்ண முடியாது. எரேனியஸ் நாலேஜ் இப்படித்தான் வந்தது, இன்னமா தான் வரும் அப்படின்லாம் சொல்ல, எப்படி வேணாலும் வரலாம், அதுதான் மாயை அப்படின்னு சொன்னான். எப்படி ஆராய்ச்சி பண்ணாலும் கடைசியில உங்களுக்கு என்ன வரப்போறது, கன்ஃபியூஷன் தான் வரப்போறது. அதனால என்ன பண்றது அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆனா என்ன அல்டிமேட்டா நிக்க போறது, பிரம்மமும் ஜெகத்தை எப்படி தெரியறது நமக்கு இல்ல? நான் பிரம்மமா இருந்தால் ஜெகத் எப்படி தெரியறது? நான் ஆத்மாவாக இருந்தாலும் எனக்கு ஏன் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல நான் தான் இருக்கேன்னு தோணுகிறது அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டா மாயையினால தோன்றுகிறது. அதனால இந்த அனிர்வச்சனீய கிராதி அப்படின்னாக்க, இந்த கியாதி எனக்கூடியது எரேனியஸ் நாலேஜ் cannot be explained, அவ்வளவுதான் சார். அதனால அனிர்வச்சனீய கியாதியை தான் நம்ம ஒத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த நீங்க என்னெல்லாம் சொன்னாலும் ஒருத்தன் சொல்றத இன்னொருத்தன் ஒத்துக்க மாட்டேன்டா, இன்னொருத்தன் சொல்றத இன்னொருத்தன் ஒத்துக்க மாட்டேன்றான். மொத்தத்துல எரேனியஸ் நாலேஜ்னா நமக்கு எப்படி வந்தது, ஒன்னை இன்னொன்னா பாக்குறது, ஒன்னை இன்னொன்னா ஏன் பார்த்தான், அதனால அதுக்குதான் எக்ஸ்பிளனேஷன் இல்லை. யார் எது சொன்னாலும் சரியா பொருந்தல. அப்ப என்ன பண்ண வேண்டியது, இன்டிஸ்கிரைபபிளாக இருக்கக்கூடியது எது அனிர்வச்சனீயமா இருக்கோ அது அனிர்வச்சனீயா, அத்புதா, மாயா, சன்னாப்பிய சன்னாப்பிய உபயாத்மிகா, அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அது வந்து மகா அற்புதமாக இருக்கக்கூடியது இந்த மாயை. இது தெய்வீ சேஷா குணமயி மம மாயா குரத்தியா இல்லையா? அவ்வளவுதான் இதுக்கெல்லாம் பதிலு. அதனால மாயிக்கத்தினால வந்தது அப்படின்னு சொல்லி இதை முடிக்கணும். இதுக்கு ஆத்மக்கியாதி அக்கியாதின்னு இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் இல்லாமலேயே சுரேஸ்வராச்சாரியார் அப்படி போட்டார் இல்லையா? நான் அத்தியந்த சத் பிரகாஷன நரஸ்ருங்காதிபத்து இல்ல, நரஸ்ருங்கம் அப்படின்னா, நான் நரசிம்மம் சொல்லிட்டேன், நரஸ்ருங்கம் மனுஷனுடைய கொம்பு அப்படின்னு வச்சு அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். அதுக்கப்புறம் பீத்தசங்கா குடஸ்திக்தா இத்தியாஸ்தோ நாஸ்தி துல்லியதா அப்படின்னு சொன்னார். இப்போ அடுத்தது ஆத்மக்கியாதியை கண்டனம் பண்ண போறாரு. தாதாத்மியேன ஸ்புரதி சேதே ரஜதத்வேன சுக்திகா விப்ரமோ நிரதிஷ்டானஹா பாதோ நிரவதிர் பவேத் அப்படின்னு இன்னைக்கு பார்க்க வேண்டியது 25. தாதாத்மியன அந்த பாலபல்யம் இருக்கிற காரணத்தினால சுக்திகா, இந்த சுக்திகையானது ரஜதத்வேன ஸ்புரதி, ரஜதம் மாதிரி இந்த பாலபல்யத்தினாலதான் சார் அது வந்தது. ஒரு சாதிருஷ்யம் இருந்தது, இதுல ஒரு பாலபல்யம் இருந்தது, அதுல ஒரு பாலபல்யம் இருந்தது, அதுவும் இதுவும் ஒன்னாக ஒரு சாதிருஷ்யம் இருக்கிறதுனால அது அப்படி வந்தது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அதை ஒத்துக்க முடியாது. ஏன்? விப்ரமஹா நிரதிஷ்டானஹா பாதஹா நிரவதிர் பவேது இப்படி ஒத்துட்டீங்கன்னாக்க அந்த அந்த பிரமமானது எங்க ஏற்பட்டது? விப்ரமமானது அந்த அதிஷ்டானத்துலதான் ஏற்பட்டது. எந்த சப்ஸ்ட்ராட்டத்துல ஏற்பட்டது?
அந்த கிழிஞ்சல் அளவுக்குத்தான் வெள்ளியானது அத்தியாசமானது ஏற்பட்டது. அந்த பழுது அளவுக்கு தான் பாம்பு அத்தியாசம், கயறுடைய அளவுக்கு தான் பாம்பு அத்தியாசம். இப்படி ஒரு சாதிருஷ்யம் இருக்கு. இந்த சாதிருஷ்யம் இந்த பீத சங்கஹா இதெல்லாம் சொல்ல முடியுமா? சாதிருஷ்யம் இல்லாம இல்லப்பா, இப்படி எல்லையே இல்லாம போகும், நம்ம இப்படி எல்லாம் நிறுத்தி பார்த்தா எத்தனையோ உலகத்துல பிரம்மங்கள்லாம் இருக்கு, அதனால இதெல்லாம் சரியா வராது அப்படின்னு. ஏன் அவன் அதை சொன்னான் அப்படின்றத பார்க்கணும். அவன் ஏன் என்ன சொல்றான்னாக்கா, அப்பா உங்களுக்கு இந்த டில்யூஷன் போயிடுச்சுன்னா அவனுடைய இன்டென்ஷன் என்ன, உண்மையான ஆப்ஜெக்ட்னு எதுவுமே கிடையாதுப்பா. புத்திஸ்டனுடைய ஆப்ஜெக்ட் என்ன இல்ல, உண்மையே எதுவும் கிடையாதுப்பா. அதுவும் போய் இதுவும் போய் எல்லாம் கொண்டு போய் அவனுக்கு சூன்யத்துல நிறுத்தணும். நமக்கு எப்படி பிரம்மத்துல நிறுத்தணும்னு ஆசையோ அவனுக்கு இது எல்லாத்தையும் சூன்யத்துல கொண்டு போய் நிறுத்தணும்னு ஆசை. அதனால அவன் அப்படி சொன்னான் இல்லையா? அத நிராகரணம் பண்றாரு. இப்போ அவன் சொல்றது இந்த இன்டென்ஷன்ல சொல்றான் அப்படின்னு சுரேஸ்வரா சொல்ற. புத்திஸ்திதம் சேத் ரஜதம் பாஹ்யாத்வேன பரிப்ரதீயதே குஞ்சாதௌ ஜ்வலன ஆரோபே தேஹதாக பிரசஜ்யதே. அப்பா புத்திஸ்தம் ரஜதம், உங்களுடைய புத்தியில இருக்கக்கூடிய ரஜதமானது வெளியில இருக்க மாதிரி பிரதீயத்தே சேத்து தோணுகிறது. உங்களுடைய சில்வர் உங்க மைண்ட்ல இருக்கு, அது இட் அப்பியர்ஸ் ஆஸ் தோ இட் இஸ் அவுட் சைடு. தென் அப்ப இந்த ஃபயர் இல்லையா, அது எப்படி வரும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். குஞ்சாதௌ ஜ்வலனாரோபே, குஞ்சம் அப்படின்னாக்க குந்துமணியினுடைய ஒரு கூட்டம், குரூப் இல்லையா? அந்த குண்டுமணி கூட்டம் இருக்க, அது அந்த கிராமாந்தரத்துல அந்த கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துல தூரத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த ரெட்டா எல்லா குண்டுமணியும் அப்படி அந்த மலைச்சி அப்படி ஒண்ணு இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துல நெருப்பு எரிகிற மாதிரி அவனுக்கு ஒரு பிரமையை ஏற்படுத்தும். ஐயோ நெருப்பு அப்படின்னு அந்த பக்கம் போக மாட்டான். இப்படி இருக்கக்கூடிய இடத்துல இல்லையா வருகிறத, அந்த நெருப்பானது உங்க மைண்ட்ல இருந்து வந்ததா? அது உங்க மைண்ட்ல இருந்து வந்ததுன்னா அந்த நெருப்பானது ரியலா இருந்தது, ஆனால் அது உங்களுடைய தேகத்தை இல்ல தாப்பிச்சிருக்கும். தேகதாகா பிரசஜ்யத்தே, அந்த ரெட்பெரி அது எப்படி உங்களுக்கு ஃபயர் மாதிரி தோணிதோ அது உங்க பாடிக்குள்ள இருந்தது, ஆனால் உங்களுக்குள்ள ஒரு தாகத்தை ஏற்படுத்தி இருக்கும். அப்படியெல்லாம் ஏற்படுத பிரமங்கள் பல விதம்பா என்ன, அப்படிதான் நீங்க ஒத்துக்கிறது தான் நல்லது அப்படின்றதுக்காக அவன் சொல்றது நிரதிஷ்டானமான ஒரு பிரம்மம் வரப்போகுதுன்னாக்க இதுக்கு என்ன இது அதிஷ்டானங்கள்லாம் வந்தது இல்லையா? இல்லைன்னா 6 மணி வரைக்கும் கிளாஸ்ல இருக்கேன், ஒரு 6 மணிக்கு சாரி நிரதிஷ்டான பிரமம் அல்ல, அந்த அதிஷ்டானத்துலதான் இது வருகிறது. ஆனால உங்க மனசுல இருந்து வருதுன்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன்லாம் நீங்க கொடுக்க முடியாது. கடைசியா நான் சொல்றேன் பாருங்க, இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்க. யுக்திஹீன பிரகாஷத்வாதே பிராந்தேஹே நஹி அஸ்தி லக்ஷணம். இது பாருங்க, ஒவ்வொருத்தரும் நீங்க யுக்திஹீனம், யுக்தி இல்லாம இல்லையா, இது பிரகாஷத்வா. ஆனா இது எப்படி இருக்கு, யுக்திக்கெல்லாம் கட்டுப்படவே இல்லை இந்த விளக்கங்கள் எல்லாம் இல்லையா? ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியுது, இதெல்லாம் பிராந்திகின்றது நம்ம மாத்திரம் எல்லாம் தெரியுது. இது யுக்தி ஹீன பிரகாஷத்வாத்து பிராந்தேஹே இல்லையா? உங்களுக்கு லாஜிக்கலாக ஒரு காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாதது எதுவோ அதுதான் டெலியூஷன் இல்லையா? இதுக்கு லட்சணம் நஹி அஸ்தி பிராந்தேஹே, இந்த பிராந்திக்கு லட்சணம் நஹி அஸ்தி. இப்படி பிடிக்கணும். யுக்திஹீன பிரகாஷத்வாத் பிராந்தேஹே நஹி லட்சணம் அஸ்தி. இதுக்கு ஒரு டெபினிஷனே நீங்க கொடுக்க முடியாது. அதனால அக்கியாதி, அந்யதாக்கியாதி, ஆத்மக்கியாதி இதெல்லாம் நீங்க சொல்றதா அக்கியாதி இப்படின்னா சொல்ல முடியாதுப்பா. அதனால இதுக்கு லட்சணமே கொடுக்க முடியாது. எதிசியாத் லட்சணம், ஒருவேளை உங்களுக்கு லட்சணம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க நீங்க எப்போ லட்சணம் கொடுத்து அதை புரிய வச்சுட்டீங்களோ அப்போ அந்த மயக்கமே வந்திருக்காதுப்பா. அப்போ கிஞ்சித் பிராந்திரேவன சித்தியத்தி, நீங்க உங்களுக்கு தான் உங்களால விளக்க முடிஞ்சிடுதுன்னா அப்புறம் எரேனியஸ் நாலேஜ் எப்படி விளக்குவீங்க? அதாவது எரேனியஸ் நாலேஜ்னு புரிஞ்சிடுதுன்னா எரேனியஸ் நாலேஜே வராது. இது எப்படி வந்தது?
அதனால எங்க பட்சத்துக்கு வந்துடுங்க நீங்க. அது ஒண்ணுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி. மாயினால வந்துடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாத்துலயும் நீங்க தப்பிச்சுட்டு போலாம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நீங்க பாருங்க, ஆச்சாரியாளுடைய பாஷ்யத்தை அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்காரு. அந்த கடைசியில அங்க அத்தியாச பாஷ்யத்துல இந்த கியாதிவாதத்தை முடிக்கும் போது என்ன சொன்னார்? சுக்திகாகி ரஜதவத அபபாசத்தே ஏகச்சந்திரஹா சத்விதீயவது. 2 எக்ஸாம்பிள் வச்சுட்டு இருக்காரு இந்த அத்தியாசத்தை போக்கடிக்கிறதுக்கு. அவரு சுக்தி கையில ரஜதம் பாக்குற மாதிரி இந்த உலகமானது பிரம்மத்துல காணப்படுகிறது. இருக்கிற ஒரு பிரம்மமானது உலகமாக எப்படி வந்து ஏகச்சந்திரஹா சத்விதீயவது, அது ஒரே சந்திரன் தான் எப்படி பக்கெட்ல இருக்க மாதிரி பிரதிபிம்பமாக காணப்படுகிறது அப்படின்னு 2 வாதங்களை 2 எக்ஸாம்பிளோட அங்க முடிச்சார் இல்லையா? இது அப்படியே அது அந்த ஆச்சாரிய பக்தியை பார்க்கணும் நீங்க. சுரேஸ்வர ஆச்சாரியார் இப்போ அது ஆச்சாரியால் அங்கங்க பாஷ்யத்துல சொன்னது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து ஒரு இடத்துல எக்ஸாம்பிளோட ஒரு 3 ஸ்லோகத்துல ரொம்ப அருமையாக நமக்கு புரிய வச்சிடுவார். இதெல்லாம் இந்த கியாதி இந்த டெக்னிக்கல் எல்லாம் வேணாம், சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்றோம் பாருங்கன்னு சொல்லிட்டாரு பாருங்க. ஜலச்சந்திரவதி ஏகஸ்மின் இல்லையா நிர்பயே ரஜ்ஜு சர்பவத் பிரதீயதே யதா ஸ்வர்ணே காரணே கடகாதிபத் உபாத்தே ரூபவத் சுக்தௌ व्याप्ते यक्षपुरी भक्षे रश्मि अम्बुवत् स्फुरत् रूपे स्थानौ चोरवदक्रिये असत्कल्पितमिदं विश्वम् आत्मनि आरोप्यते भ्रमात्. இது சேர்த்து பார்க்க வேண்டியது. இது வரைக்கும் எது இதுல முக்கியம்? அசத் கல்பிதம் இதம் விஸ்வம். இது அசத் கல்பிதம் பா. இது அசத்தை போன்றதுதான். இது அசத்து போன்றது, அசத் இல்ல. திரிகால அசத்துன்னு சொன்னா அசத் ஜாதியோட சேர்ந்துருவேன். முக்காலம் இல்லாது இல்ல, முக்காலத்தும் இல்லாமைதான். அங்க இருக்கிற அந்த இல்லாமை மாத்திரம் எடுத்துங்க. முக்காலம் இல்ல, கொஞ்ச காலம் இது இருக்கு. ஞானம் வர வரைக்கும் இந்த உலகமானது இருக்கிறது இல்லையா? கயத்துல பயம், அந்த அது கயறுன்னு தெரிகிற வரைக்கும் எனக்கு அந்த பாம்பு பயம் இருந்தது இல்லையா? தெரிஞ்ச உடனே கூட கொஞ்ச நேரம் அவனுக்கு வேத்துக்கோட்டெல்லாம் இருந்தா அப்புறம் தான் போச்சு. அந்த மாதிரிதான் இங்கேயும் இருக்கு. என்னதான் வேதாந்தம் படிச்சாலும் இன்னும் கொஞ்ச காலம் அந்த உலகம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஞானமானது ஃபுல்லா வந்தோடனே ரூட் ஆன உடனே இந்த உலகம் பொய்ன்றது நல்லா சித்திக்கிறது. அதனால இது அசத்துன்னு அத்தியந்த அசத்து மாதிரி இல்லை. இது அசத் கல்பம். அந்த கல்பமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இது. அசத்து போல இது இல்லையா? அது போல இது அசத்கல்பம் இதம் இல்லையா? இது உண்மையானது அசத்கல்பம் இல்லையா? 3 காலமும் இல்லைன்ற அர்த்தத்துல இல்ல. இது அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் இருந்தது. அஜ்ஞானம் போன உடனே இது போயிடுது இல்லையா? அந்த அஜ்ஞானமும் அனாதி அவித்யை தான், அனாதியான விஷயம்தான் இது. ஆனாலும் இது போய்விடும் அப்படின்ற அர்த்தத்துல அசத்கல்பம் இதம் விஸ்வம். இந்த விஸ்வமானது இது. இதை என்ன பண்றோம் நம்ம? ஆத்மனி ஆரோப்பியத்தே. எல்லாரும் இந்த உலகத்தை இல்லையா இந்த தன்னோட ரிலேட் பண்ணி ஆரோப்பணம் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி அந்த ஆத்மாவை பார்க்கிறான். எதனால? பிரமாத், அஜ்ஞானம் இல்லையா, டெல்யூஷன்னால இப்படி பார்க்கிறான். எப்படி? எக்ஸாம்பிள் நம்பர் 1 ஜலச்சந்திரவத் இல்லையா? ஒரே ஜலச்சந்திரவத்து எங்க ஆச்சாரியர் பாஷ்யத்துல இருந்து ஏகச்சந்திரஹா சத்விதீயவத்து அந்த போர்ஷனை அங்கேருந்து ஆச்சாரியாளனுடைய அப்படியே சிஷ்யா எடுத்தார். ஜலச்சந்திரவத்து ஒரு சந்திரன் இருக்கிறது. ஒரு சந்திரன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல 10 பக்கெட்ல தண்ணி பிடிச்சு வச்சிருந்தான். இந்த குழந்தைங்க இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் பார்த்தா 10 பக்கெட்லயும் 10 சந்திரனானது இருக்கு. இந்த 10 சந்திரன் இருக்கக்கூடிய தண்ணியை கீழே கொட்டினோம். இப்ப எங்க போச்சு அந்த 10 சந்திரனும்? ஒரே சந்திரன் கிட்ட தான் போய் சேர்ந்தது இல்லையா? ஜலச்சந்திரவத்து ஏகஸ்மின் நிர்பயே இல்லையா? ஒரே ஒரு இவ்வளோ 10 3 இருந்தாலும் அது எப்படி இருந்தது? அது ஒண்ணுத்துலதான் இருந்தது. நிர்பய ரஜ்ஜு சர்பவத்து இல்லையா? அதே மாதிரி இல்லையா அந்த சர்ப்பமானது ஹார்ம்லெஸ் இல்லையா?
அந்த சர்வமானது இல்லாத ஒரு நாலேஜ் வந்து இவனை படுத்தி எடுத்துட்டு போயிட்டு, கயிறு தெரியாததுனால பாம்பு தெரிஞ்சுது இல்லையா? அப்ப கயிறுன்னு தெரிஞ்சதுன்னாக்க இப்போ மாத்தி ஆயிடுது, பயத்தை உண்டு பண்ணிட்டு. நிர்பயமான ஒரு கயறானது பயமான ஒரு பாம்பாக உண்டாக்கினது. அதே மாதிரி நிர்பயமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துல பயத்தோட இருக்கக்கூடிய இந்த உலகம், இந்த சம்சாரமானது வந்ததுப்பா. இருக்கிறது ஒரு பிரம்மம், அது பல வகை உலகாக ஜலச்சந்திரவத்து ஏகஸ்மி ஒரே இருக்கக்கூடியது. இருக்கிறது ஒரு பிரம்மம் தான், ஆத்மா நான் தான். அந்த நான்ல எவ்வளோ ஜீவாத்மா எப்படி இந்த உலகத்தை எல்லாம் கற்பிக்கிறோம் பாருங்க. அது மாதிரி ரஜ்ஜு சர்ப்பவத்து, சர்ப்பம் எப்படியானது ரஜ்ஜுல வந்ததோ அத மாதிரிதான் நம்ம ஆத்மாவில இந்த விஸ்வமானது ஆரோபிதமாக ஆகியிருக்கு. பிரதீயத்தே காணப்படுகிறது. நிர்பயமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துல போய் பயமாக இந்த சம்சாரமானது தோணுகிறது இல்லையா? இது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டு, இதுல நம்ம டேக்கவே என்ன, அங்க ஏக்கம். இதுல டேக்கவே என்ன, பிரதீயத்தை தோற்றம் தான் அப்படின்னு தெரிஞ்சது இல்லையா? மூணாவது விஷயம் சொல்றாரு, யதா ஸ்வர்ண காரணே கடகாதிபத்து. இருக்கக்கூடியது ஒரு சொர்ணம் தான். அந்த சொர்ணமே அது வங்கியாகவும் வளையலாகவும் செயினாகவும் மோதிரமாகவும் நமக்கு மூக்குத்தியாகவும் வந்தது. எல்லாம் தங்க நாணயம் தானே இல்லையா? இருக்கிறது ஒரு காரணம் தான், சொர்ணம் தான் காரணம். இது கடகாதிபத்து இல்லையா? அது வளையல் போலவும் செயின் போலவும் மோதிரம் போலவும் வங்கி போலவும் ஒட்டியானம் போலவும் பல மூக்குத்தி போலவும் பலவிதமாக காட்சி அளித்த போதிலும் காரணம் என்ன? ஒரே காரணம்தான். அதுதான் இப்படி ஜெகத்தாக 14 உலகங்களாக இருக்கக்கூடியதுக்கு காரணம் என்ன? ஜென்மாத்தியசிய இந்த ஸ்திதி சிருஷ்டி லயம் மூணுத்துக்கு காரணம் அந்த ஒரு பிரம்மன் தான் அப்படின்றதுக்காக இத சொன்னார். அடுத்தது, உபாத்தே ரூபவத் சுக்தௌ. உபாத்தே பிரகாசிக்கும் பொழுது அப்படின்றதுதான். ரூபவத்து சுக்தௌ, பிரகாசிக்கும் பொழுதுதான்பா இப்படி இருந்தது அப்படின்னு சொல்றதுனாலே எனக்கு சொப்பிரகாசமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை அறிந்தோமே ஆனால் இந்த ஒளி எல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. இந்த ரிஃப்ளெக்டடாக கான்சியஸ்னஸா வரக்கூடிய இந்த புத்தியினால வரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் பார்த்து நான் என்று பிரமிக்கிறோமே, அது இல்லப்பா. அது உண்மையான ஒளியானது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய அதிலிருந்துதான் வருகிறது இல்லையா அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் அந்த வெளிச்சம்தான் காரணம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக இத சொன்னார். வியாப்தே யக்ஷபுரீப கே. இது பாருங்க, ஆகாசம் கே அப்படின்னாக்க கம்னாக்க ஆகாசம். ஆகாசம் வியாப்தமா இருக்கு. எவ்வளவு பெருசு ஆகாசம். ஆகாசம் இல்லாத இடம் இருக்க முடியுமா? ஆனா அந்த ஆகாசத்துல நம்ம யக்ஷபுரி அப்படின்னாக்க நம்ம மேகம், கந்தர்வ நகரம் யக்ஷபுரி அப்படின்லாம் சொல்றது வழக்கம். அந்த மேக கூட்டங்கள்லாம் அது எப்படி இருக்கு இல்லையா? எல்லா இடத்துலயும் இடைவெளி இருந்த போதிலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடைவெளியில இந்த ஆகாச கல்பமானது தோணுகிறது இல்லையா? அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அல்பமாக தோணுகிறது. அத மாதிரிதான் எங்கு நிறைக்கக்கூடிய ஆத்மா, சர்வவியாபியாக இருக்கக்கூடிய நான் எங்க இருக்கேன்? இந்த உடம்புலயும் இந்த உலகத்திலையும் நான் இருக்கா மாதிரி லொகேட்டடாக காணப்படுகிறது. ஆகாசத்துல எப்படி லொகேஷனாக யக்ஷபுரி காணப்படுகிறதோ, எங்கும் நிறைக்கக்கூடிய பரபிரமமாக இருக்கக்கூடிய நான் இந்த உலகத்தில் இந்த சரீரத்தில் நான் இருக்கா போற அல்பமாக காணப்படுகிறேன். வியாப்தி தான் ரொம்ப முக்கியம். முதல்ல ஒண்ணு, ரெண்டாவதுல நிர்பயமானது, இன்னொன்னுத்துல காரணத்துவம், இன்னொன்னுத்துல பிரகாசத்துவம், இன்னொன்னுத்துல வியாப்தத்துவம். இது எல்லாம் பிரம்மத்தினுடைய லட்சணம். பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறம் ரஷ்மி அம்புவத்து ஸ்புரத்து இல்லையா? ரூபே ரஷ்மி அம்புவத்து. இந்த மறுமரீச்சிகா அப்படின்னு நம்ம ரோட்ல போயிட்டே இருக்கோம், ஹைவேல போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க, கார்ல போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கொல்லாம் முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணி இருக்கா மாதிரியே நமக்கு தோன்றது இல்லையா? அது எங்கேருந்து அந்த இடத்துல தண்ணி வரும்? பிரகாசத்தினால வரக்கூடியதுதான் இல்லையா?
ரஷ்மி அங்க இருக்கிறது பிரகாசம் தான். ஆனா அந்த இடத்துல நமக்கு எப்படி அம்புவத்து அங்க என்னமோ தண்ணி இருக்கா மாதிரி அந்த ஒரு பிரமையானது ஏற்படுகிறது. அதுவும் இதை யோசிச்சு பார்க்கணும். இந்த பிரமை எப்ப ஏற்படுகிறது? வெளிச்சத்துலதான் ஏற்படுகிறது, சூரிய ரஷ்மியில தான் ஏற்படுகிறது. ராத்திரில யாருக்கும் காணல் சந்தேகம் வரதில்லை. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அவர் ஸ்வயம் பிரகாசமாக இருந்த போதிலும் அவர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கா மாதிரி நமக்கு ஒரு வாட்டர் எப்படி இருக்கும், பிரைட் சன்லைட்ல வருதோ அதே மாதிரிதான் இந்த பிரமங்கள்லாம் அவர் இல்லைன்னாலும் இருக்கா மாதிரி கண்டினியூ ஆகுதுன்னா அவரை சரியா புரிந்து கொள்ளாத அஜானத்தினால ஆகிறது. எப்படி காணல் நீர் பொய்யோ இல்லையா, அது பிரைட்டு தான் உண்மையும், அதே மாதிரி ஆத்மா ஒண்ணுதான் முக்கியம். அது வெதிரிக்தமாக இருக்கக்கூடிய அனாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த ஜெகத்தோ இந்த நானோ ரெண்டுமே பொய் அப்படின்னு அந்த பிரகாச ரூபகத்துல சொல்றதுதான் இது அப்படின்னு. இது 6வது திருஷ்டாந்தம். 7வது திருஷ்டாந்தம் ஸ்தானோ சோரவத்து அப்படின்னாரு இல்லையா. ஸ்தானவ் அப்படின்னா அங்க இருக்கிறது ஒரு மரம், இவன் எங்கேயோ போயிட்டு வரான், இவனுக்கு பிரமம். அங்க இவனுக்கு ராத்திரி சினிமா பார்த்து வரும்போது அந்த இடத்துல இருக்கு ஒரு தூணு, அதுல இந்த பக்கம் மேல தெரு அந்த பக்கம் கீழே தெருன்னு போட்டிருக்கான். இவனுக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது அங்க ஒரு மனுஷன் மாதிரி தோன்றது இல்லையா. ஐயோ யாரோ ஒருத்தன் நம்மள அடக்கி கத்திய வச்சுட்டு இருக்க போறான், நம்ம கிட்ட பர்சையும் வாட்ச் எல்லாம் பிடிக்க போறான், இவனே சோரன் மாதிரி அவனை பயங்கணும். அங்க இருக்கிறது என்ன? அது ஒரு மரம். அது எப்படி? அக்கிரியமான ஒரு மரம். அக்கிரியம் அப்படின்னா என்ன? எந்த நிஷ்கிரியம், நிஷ்கலம், சாந்தம், நிரவத்தியம், நிரந்தரம். ஆத்மாவுடைய சொரூபம் என்ன? அவிக்கிரிய சொரூபம், நிஷ்கிரிய சொரூபம். அது போறா மாதிரி இருக்கு. நமக்கு இந்த பஸ்ல போகும்போது இல்லையா, நம்ம இங்க ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கும் போது இல்லையா, பக்கத்துல ஒரு ட்ரெயின் போச்சா நமக்கு ஒரு பிரம, நம்ம தான் மூவ் ஆறோமா இல்ல அது மூவ் ஆறுதா, அது இப்படி போறதான்னு தெரியாது. சரி, ட்ரெயின் மூவ் ஆச்சுன்னா அதுல ஒரு பிரமம், இந்த பக்கம் எல்லாம் மரங்கள்லாம் போறது, பில்டிங் எல்லாம் எப்படி போயிருது, இப்படி எல்லாம் போறோம். படகுல போகும்போது ட்ரெயின் வரும்போது இல்லையா, அக்கிரியமாக இருக்கக்கூடிய அந்த மரமானது எப்படி போற மாதிரி நமக்கு பிரமைய வேண்டுகிறதோ அப்படி இந்த உலகத்தை பார்த்து நாம பிரமிக்கிறோம். உண்மை என்ன? அக்கிரியமான ஆத்மா ஒண்ணுதான் உண்மை. ஆத்மா அக்கிரியம், ஆத்மா பிரகாசம், ஸ்வப்பிரகாசம், ஆத்மா காரணம், ஆத்மா தோற்றத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை உடையது, நிர்பயமான ஆத்மா அது. அதுக்கப்புறம் ஜலச்சந்திரவது இருக்கிறது ஒண்ணு, ஏக்கத்துவம். இப்படி எல்லாம் ஆத்மாவுக்கு தாம்பா பொருந்தும். அப்படி இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு இந்த உலகமானது இல்லையா, இந்த மாறிக்கொண்ட பால்யாதி சுவாகிரதாதி இந்த மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதோ, இந்த மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த அவஸ்தைகள், ஜாகிரத சொப்னம் சுஷுப்தியோ, இதெல்லாம் அசத் கல்பம். இதெல்லாம் இல்லாத பொருள் இருக்கா மாதிரி கல்பிக்கிறவங்க தவிர உண்மை என்ன? யோ முத்திரையா பத்ரையா இதை சொல்லி கொடுக்கிறவர் தான் அந்த ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி அதை முடிக்க போறார். ஸ்வயம் பிரகாசம் சத்ரூபம் பிராந்தி பாத விவர்ச்சனம். வா, அனாதி காலமாக இந்த அத்தியாசங்கள், இந்த பிரமங்கள், இந்த அவித்தியெல்லாம் வந்தாலும் இந்த பிராந்தியானது நிச்சயமாக நிவர்த்தி ஆகிவிடும். அவித்யாவும் ஒரு பிராந்தி தான். நமக்கு இப்ப அஜ்ஞானம் இருக்குன்னு நினைக்கிறதும் ஒரு பிராந்தி தான். அந்த அஜ்ஞானத்தினால வரக்கூடியதெல்லாம் அதனால வரலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த அஜ்ஞானமும் தானே போயிடும். அவித்யாவினுடைய காரியங்கள் பொய்யாச்சுன்னா அவித்தியும் பொய்யாகிவிடும் அப்படின்றதுதான் நமக்கு சித்தாந்தம் இல்லையா. அந்த கடற்கரேணுவத்து அப்படின்னு சொன்னார். இந்த எப்படி இந்த கடுக்காவானது தண்ணியில போட்டீங்கன்னாக்க அந்த தண்ணியில இருக்கக்கூடிய மலங்களை எல்லாம் அதிகரித்துட்டு கடைசியில அதுவும் கீழே போய் அதுவும் கரைஞ்சு போயிடுமோ, அதே மாதிரி அப்படின்னு சொன்னார். ஸ்வப்பிரகாசம் சத்ரூபம் பிராந்தி பாத விவர்ஜிதம் பிரத்யபிஜ்ஞாயதே வஸ்து பிராக்வத் மோஹே வ்யபோஹிதே தேஹாதி உபாதௌ நிர்தூதே ஸ்யாத் ஆத்மைவ மகேஸ்வரஹ. எப்போ மோகம் யபோஹிதே, எப்போ மோகம் போறதோ அப்போ பிரத்யபிஜ்ஞாயத்தே வஸ்து, உங்களுக்கு இந்த ஆத்மாவானது ஞாபகம் வரும். திரை உங்களை மறைச்சிருக்கு,
அந்த திரையானது நீக்கப்பட்டதே ஆனால் ஆத்மா தானே ஸ்புரிக்கும் இல்லையா? அது நீங்க அது லைட் போட்டெல்லாம் காமிக்காது, இருக்கிறது இருட்டு போச்சு, அது தானா ஒலிக்கிறது இல்லையா? பிரத்யபிஜாயத்தே வஸ்து ராக்வத் மோகே வியபோகத்தே. இது எப்படி முன்னாடி அந்த இக்னரன்ஸ் ஆனது போயிடுச்சுன்னாக்க, மோகமானது வெப்போகிதம் போச்சுன்னாக்க, அப்போ ஆத்மாவானது தெரிகிறது. முன்னாடி இருந்த ஆத்மா தான் அது, பிராக் இருந்த ஆத்மா இப்பொழுது தெரிகிறது. தேகாதி உபாதோ நிர்தூதே. இந்த தேகம் நானு, இந்த தேகம் நான், இந்த பிராணன் நான், இந்த மனசு நான், இந்த புத்தி அப்படின்னு இந்த பாடி மைண்ட் இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ போய் நான் நான் நினைத்து கொண்டிருந்தோமே, இதெல்லாம் ஒரு மீடியம் பா. இந்த மீடியமை தள்ளி விடுங்கள். தள்ளி விட்டீர்கள், நாலேஜினால நீங்க தள்ளி விட்டீர்களே ஆனால் நிர்தூதே, அப்படி தொடச்சி எறிந்தீர்களே ஆனால் ஆத்மைவ சாத் மகேஸ்வரா. அந்த ஆத்மா சுப்ரீமா இருக்கக்கூடிய அந்த மகா ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா சவிஜ்ஞேயா அப்படின்னு அதுதான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸ்மிருதி பிரத்யக்ஷம் ஐதிஹ்யம் இத்தியாதீன் அபராண்யபி பிரமாணி பிரமாணானி ஆப்தவாக் ஆஹ பிரத்யபிஜ்ஞா பிரசித்தயே. அந்த பிரத்யபிஜ்ஞாவை பத்தி இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டே வந்தோமே, அந்த பிரத்யபிஜ்ஞா என்றது கன்க்ளூசிவா சொல்றம்பா, இது ஒரு ஸ்ருதி பிரமாணம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஸ்ருதி பிரமாணம் தான்பா அந்த பிரத்யபிஜ்ஞா. தனியாக பிரமாணத்துல நம்ம பண்றே தவிர அதுதான் எல்லா பிரமாணத்துக்கும் சாதனமாக இருக்கக்கூடியது அப்படின்னு ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்துல நமக்கு ரொம்ப அழகாக புரிஞ்ச. சர்வேஷாம் பிரமாணானாம் சாதனம் பிரத்யபிஜ்ஞா இல்லையா? எல்லா பிரமாணங்களுக்கும் சாதனமாக சர்வ பிரமாண சாதனம்பா. அது இல்லைன்னா எந்த பிரமாணமும் வேலை செய்யாதுப்பா. அப்படிப்பட்ட சாதனம் தான் அது பிரத்யபிஜ்ஞா அப்படின்னு பிரசித்தையே அப்படின்னு சொன்னார். அப்ப இதெல்லாம் என்ன? ஸ்மிருதி பிரத்யக்ஷம் ஐதிஹ்யம் இத்தியாதீன் அபராண்யபி. அப்போ ஸ்மிருதி பிரத்யக்ஷம் ஐதிஹ்யம் இதெல்லாம் இருக்க, இதெல்லாம் வேதமானது நமக்கு அர்ணப்பிரசனத்துல எப்படி சொல்லி கொடுத்தது? ஸ்மிருதி பிரத்யக்ஷம் ஐதிஹ்யம் அனுமானஸ்சதுஷ்டயம் ஏதைராதித்ய மண்டலம் சர்வைரேவ விதாஸ்யதே அப்படின்னு அங்க சொன்னோமே, அதனுடைய அர்த்தம் என்ன? ஸ்மிருதி அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தை ஸ்மரிச்சு எழுதினதான ஸ்மிருதி, செகண்டரி ஸ்கிரிப்சர் இல்லையா? பிரத்யக்ஷம் நம்ம டைரக்டா பண்ணக்கூடிய அந்த அக்ஷம் பிரதி பார்க்கக்கூடிய இந்த டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் ஐதிஹ்யம், இப்படி இதிஹா, இப்படித்தான் ராமர் இருந்தார், இப்படித்தான் கிருஷ்ண பகவான் இருந்தார், இப்படின்னு நம்ம தாத்தா இப்படிதான் இருந்தார், உங்க அப்பாவுக்கு அம்மா இருந்தாரு, உங்க அம்மா அவனுடைய தாத்தா அப்படி படிப்பார் அப்படின்லாம் சொல்றவன். இதெல்லாம் ஓரல் ட்ரெடிஷன், இதுல இருந்து வருது. சொல்லி சொல்லி இப்படிதான் விளக்காத்துறது நம்பாத்து வழக்கம். நம்பாத்துல எப்போதும் சுயம்தான் பண்றது வழக்கம். நம்பாத்துல எப்போதும் சாப்பிட்டோம்னாக்கா அதர்சனம் பண்றதுதான் வழக்கம். அப்படின்லாம் நம்ம ஆத்துக்கு ஒவ்வொரு ஆத்துலயும் ஒரு ஒரு ஐதிஹ்யம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இது ஓரல் ட்ரெடிஷன் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அனுமானஸ்சதுஷ்டயம், அனுமானம் இன்ஃபரன்ஸ், புகையை பார்த்து நெருப்புன்னு சொல்லக்கூடியது. இப்படி ஸ்மிருதி பிரத்யக்ஷம் ஐதிஹ்யம் அனுமானஸ்சதுஷ்டயம் ஏதைர் ஆதித்ய மண்டலம், இது எல்லாமே ஆதி ஆர்ப் ஆஃப் தி சன்னுல இருக்கக்கூடியது தான்பா எல்லாம். அப்படின்னா இதெல்லாம் எதற்காக? அந்த உள்ள இருக்கக்கூடிய அக்ஷி புருஷன் தேயசதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி சரசிஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மே ஒப்புகு சங்கு சக்கர கதாபானே துவாரகாலி, அந்த பிரம்மஸ்வரூபத்தை நிலைநாட்டுவதற்காக வந்ததுதான் அப்படின்னு அங்க சொன்ன மாதிரி இங்கேயும் ஸ்மிருதி பிரத்யக்ஷம் ஐதிஹ்யம் இதெல்லாம் எதுக்காக வந்தது? அபராணி பிரமாணானி எல்லாம் எதுக்காக வந்தது? இந்த பிரத்யபிக்ஞா சித்தையே, இந்த சுதி பிரமாணத்தை. சுதி பிரமாணம் எங்க சார் சொல்லியிருக்கு? பிரமாணானி ஆப்தவாக்கு அப்படின்னு அர்த்தம். ஆப்தவாக்கு தான் பிரமாணம். ஈஸ்வர சங்க அவன் என்ன சொல்லிட்டான் தார்க்கிகன், ஆப்தஸ்து யதார்த்த வக்தா. ஆப்தன் ஆப்தன்னாக்க எது தெரியுமா இல்லையோ? உண்மையை சொல்லக்கூடியவன் யாரோ அவனுக்கு பேர் தான் ஆப்தன்னு பேரு. ஃப்ரெண்டுன்னா யாரு? உலகத்திலேயே நமக்கு எல்லாம் யாரு ஃப்ரெண்டு? ஈஸ்வரன் தான் ஃப்ரெண்டு. ஏன்?
அவர்தான் அந்த உண்மையை நமக்கு சொன்னார். அந்த உண்மையை சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம் எது? அதான் ஸ்ருதி பிரமாணம். அந்த ஸ்ருதி பிரமாணம் தான் ஆப்த வாக்கு அப்படின்னு அந்த ஆப்த வாக்கு அதுதான். அதுக்காக தான் பிரமாணம் தேவை இல்லையா? எப்பொழுதும் அந்த பிரமாணம் மாறவே மாறாது. இந்த ஸ்மிருதி, பிரத்யக்ஷம், ஐதிஹ்யம், அனுமானம் எல்லாம் அதற்காகத்தான் வந்தது. ஸ்ருதி பிரமாணத்தோட வரக்கூடிய இது எல்லாம் நமக்கு இத நம்ம எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணோம்? இந்த ஸ்மிருதி, பிரத்யக்ஷம், ஐதிஹ்யம், அனுமானம் எல்லாம் அந்த பிரத்யபிஜைக்காக, அந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்றை அறிவதற்காக, அதை கூறுவதற்காக தான். யோ முத்ரையா பத்ரையா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே அப்படின்னு வந்தது. இது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்ரார்த்த பிரதிபாதகே பிரபந்தே மானசோல்லாசே சப்தமோல்லாச சங்கிரஹ. சப்தம உல்லாசம் எனக்கூடியது சங்கிரகமாக இங்க சொல்லப்பட்டது. இந்த மானசோல்லாசம் என்ற பிரபந்தத்துல எப்படியாகத்தான் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல அன்றைய 7வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பிரதிபாதகே, அதை பிரதிபாதனம் பண்ணுவதற்காக வந்ததுதான் இந்த 7வது உல்லாசம். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்படியாக 7வது உல்லாசம் முடிவடைந்தது அப்படின்னு சொன்னோம். இப்ப 8வது ஸ்லோகம் என்ன அப்படின்னு, விஸ்வம் பஷ்யதி காரிய காரணதயா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா சிஷ்யாச்சாரியதயா ததைவ பித்ருபுத்ராதி ஆத்மனா பேததா ஸ்வப்னே ஜாக்ரதி வா ஏஷ புருஷோ மாயா பரிப்ராமிதः தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. யஹ புருஷः மாயா பரிப்ராமிதா, மாயினால மோகத்தை அடைந்தவனாக இருக்கான்பா. இவன் எப்படின்னா சொப்னே ஜாகிரதிவா, சொப்னத்திலேயோ விழித்து கொண்டிருக்கும் பொழுதோ, காரிய காரண பாவத்துல இருக்கும் பொழுதோ அவர்தான் ஈஸ்வரன் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். இதெல்லாம் காரியம், இப்படி காரிய காரண பாவம் என்பதாகவும், அதுக்கப்புறம் ஸ்வஸ்வாமி சம்பந்ததா, இந்த சேவகன் எஜமானன், உடையவர் உடையவாளர் அப்படின்ற இந்த பேதங்கள், சிஷ்ய ஆச்சாரியன், சிஷ்யனாகவும் ஆச்சாரியனாகவும் இருக்கக்கூடியது, பித்ரு புத்திராதி ஆத்மனா, பிதாவாகவும் புத்திரனாகவும் இருக்கக்கூடிய ரூபமாகவும், இந்த வேற்றுமைதான் பேதத்தகா விஸ்வம். இந்த பேதத்தோட இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை அந்த புருஷனுடையது மாயினுடைய பரிபிராந்தனாலதான் இது என்று யார் பார்க்கிறானோ பஷ்யதி, அதை பார்க்க வைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ குருமூர்த்தையே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே இதம் நமஹா இல்லையா? எல்லாம் பொய்யான பிரபஞ்சத்தை வைத்துக் கொண்டு இல்லையா, குருவை கொண்டும் உபதேசத்தை கொண்டும் உண்மையான பிரம்மத்தை எப்படி அடையலாம் அப்படின்றதை சொல்லி கொடுக்கிறார் இல்லையா? அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக இது வந்திருக்கார். இந்த வேற்றுமைகள் எல்லாம் ஒரே புருஷனுடைய மாயினால வந்த பேதங்கள்னு தெரிஞ்சிருக்குன்னா அந்த மாயையானது இருக்கிற இடம் தெரியாம அந்த அஜ்ஞானமானது போகிவிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அடுத்தது சொல்றார். இது அடுத்த திங்கட்கிழமை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய நமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.